பேசலையேன்னு. இந்த ஊரில் ஒரு 3 நாள் முன்னாடி ஒரு பொம்பளை பேசினாங்க, என்கிட்ட ஃபோனில் பேசினாங்க. கருங்கல் பகுதின்னு நினைக்கிறேன், அந்த சாயல் அங்கேருந்து தான் இருந்தது. ஏதோ ஒரு காலத்தில் ஊழியத்து வந்திருக்கலாம். பாஸ்டர், அம்மா ஆஸ்பத்திரியில் இருக்காங்க, ஜேம்ஸ் மருத்துவமனையில், ஜெபம் பண்ணுங்கன்னு. நான் கேட்டேன், அம்மா பேர் என்ன? அம்மா பேர் கேட்குறேன். பேர் கேட்குறது சரியா தப்பா? சரி. அவள் சொல்கிற, அவள் பேர் சொல்கிறான். நான் உன் பேரை கேட்கல, அம்மா பேரை கேட்குறேன். ஜெபம் பண்ணணுன்னா யார் என்னென்னு விசாரித்து ஜெபம் பண்ணுறது நியாயமான காரியம். உடனே 2 கஷ்டப்பட்டு அம்மா பேர் சொல்கிறீங்க. 2ஆவது அம்மாவுக்கு வயசு எத்தனைன்னு கேட்குறேன். அம்மாவுக்கு வயசு எத்தனை? அது எனக்கு வயசு 32. நான் உன் வயசு கேட்கல. இது உண்மை, நான் நடந்த சம்பவம். உன் வயசு கேட்கல, அம்மா வயசு கேட்க 62. அப்புறம் அம்மாவுக்கு என்ன பிரச்சனைனால மருத்துவமனையில் சேர்த்துருக்கீங்க? பாஸ்டர் ஜெபம் பண்ண முடியுமா முடியாதா? பாஸ்டர் ஜெபம் பண்ண முடியுமா முடியாதா? நான் அவ வீட்டு வேலைக்காரனா கட்டலை, நான் விசாரிக்க கூடாது. பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க, நான் போன வச்சு ஹல்லேலூயா சொல்லணும். அவளுக்கு திருப்தி. நான் நடு ரோட்டில் நிற்பேன், சில நேரங்களில் பைக்கில் போயிட்டு இருப்பேன், ஜங்ஷனில் டீ சாப்பிட்டுட்டு இருப்பேன், கடையில் இருப்பேன். எத்தனை வேலையை ஊழியக்காரன் செய்கிறான். போன் அடித்தா உடனே ஜெபம் பண்ணலைன்னா நீ என்னையா ஊழியக்காரன் போன வைக்கிறாவா? அதான் தி கிறிஸ்து, அதான் தி கிறிஸ்து. விடுதலை ஆகணும் என்று தாகம் இருக்கு. ஜீவொளி ஜபக்கவரன் ஜெபிச்சா அம்மா சுஸ்தமாவார்கள் என்று தெரியும். தெரிஞ்சுதானே கூப்பிடுறீங்க, விசாரிச்சா பதில் சொல்லுங்கன்னு. பாஸ்டர் ஜெபம் பண்ண முடியுமா முடியாதா? அப்போ அவளுக்கு வேலைக்காரனா? ஊழியக்காரில் அடிமை மாதிரி நினைக்கக்கூடாது. இப்போ பல கோடி மக்களுக்கு ஊழியம் செய்கிறோம். எவ்வளோ பல ஆயிரம் கோடி பேய்களை நாங்கள் பதில் சொல்லணும். எல்லா பேய்களுக்கும் பதில் சொல்லணும். இதுக்கடையில் உங்களையும் என்னையும் பிரிக்கிறதுக்கு பேய்களெல்லாம் என்ன ஸ்கெட்சு போடுவோம், அதெல்லாம் சமாளிக்கணும். எவ்வளோ பெரிய பொறுப்பான வேலை, உலகத்தில் மிகப்பெரிய வேலை. இன்றைக்கி ஒரு கவர்னரை கொண்டோ, ஒரு ஜனாதிபதி கொண்டோ, ஒரு பிரைம் மினிஸ்டரை கொண்டோ, இல்லைன்னா ஒரு டிஜிபியை கொண்டோ, டிஐஜியை கொண்டோ, எஸ்பியை கொண்டோ, எஸ்ஐயை கொண்டோ ஒரு பேயை பிடிச்ச முடியாது. அவங்க கள்ளனை பிடிக்கணும். எப்பேற்பட்ட பேயையும் பிடிச்சு அடக்கக்கூடிய ஊழியம் ஜீவொளி ஜெப கோபுரம். உற்சாகமாக கையை தட்டுங்க. அல்லேலூயா. ஆகவே அந்த கிறிஸ்து வஞ்சிக்கக்கூடாது. வஞ்சிக்காதபடி உங்கள் இருதயத்தை பிடிச்சி வச்சுக்கிடுங்க, குற்றப்படுத்தாதீங்க. நான் அம்மாவுக்கு அட்ரஸ் தானே கேட்டேன். சரி, காணிக்கேட்டே கேட்டிருந்தா கூட நியாயம்னு வச்சுக்கலாம். அட்ரஸ் கேட்டதுக்கு பாஸ்டர் ஜெபம் பண்ண முடியுமா முடியாதா? இதான் நிறைய அந்தி கிறிஸ்துகள். நான் ஃபோன் போட்டால் அவன் ஜெபம் பண்ணணும். பாத்ரூமில் தான் சரி, குளித்தாலும் சரி. இதான் இல்லைன்னா எடுக்கும் வரைக்கும் ஃபோன் அடிக்கிற பழக்கம். இதுதான் அந்தி கிறிஸ்து. ஸோ உங்களுக்கெல்லாம் ஞானம் இல்லை. உங்களுக்குன்னா நான் பொதுவாக சொல்கிறது, டிவியை பார்க்குறவங்களுக்கு சேர்த்து தான் சொல்கிறேன். ஞானம் வேண்டும். யாருக்கிட்ட, எப்போ, எப்படி. இப்போ ஒரு பொருத்தனை செலுத்துன்னு சொன்னால் கேட்க மாட்டாங்க. உபவாசித்து இருக்குன்னு சொன்னால் கேட்பாங்க. உன் அம்மா சாகிறதுக்கு முன்னாடி நீ 4 நாள் சாப்பிடாமல் இருன்னு சொன்னால் அந்த அம்மா இருக்கும். நீ ஏதாவது ஏழைக்கு ஒரு 1000 பேர் சாப்பாடை கொடு, இல்லைன்னா 1000 பேர் சுவிசேஷம் ஆகிடுன்னு சொன்னால் அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லணும். ஆனால் அதுக்கு டாக்டர் கொடுத்துருவோம், செத்து போனோமா வர வீட்டுக்கு. இதுதான் நடக்கும். உற்சாகமாக கையை தட்டுங்க. அல்லேலூயா. ஆகவே வேதத்தில் இருக்கிற வேத வசனத்தோடு நீங்கள் நடந்தால் இந்த வார்த்தை உங்களுக்கும் பொருந்தும். எந்த ஆயுதமும் வாய்க்காது, எந்த மந்திரமும் வாய்க்காது. இப்போ நான் தான் ஒரு மலை பிரசங்கத்தில் இந்த மலையில் இருந்த ஒருவனுக்கு ஒரு ஃபோன் போட்டு ஜெபம் பண்ணேன். அவன் கூப்பிட்டான், அவரை காணிக்காரன். அவங்கள இந்த மலைவாழ் மக்கள் அப்படி தான் சொல்லுவாங்க அந்த காலத்தில். இப்போ ஸ்டாண்டர்டாக மலைவாழ் மக்கள்னு சொல்லுவாங்க. அவங்க அந்த மந்திர தொழிலை குலத்தொழிலாக செய்வாங்க. ஒரு முறை நைட்டு ஒரு 10 மணி ஃபோன் வருது. இப்போ டிவி எங்கே இருக்கனால சிலவங்க டிவி ஆன் பண்ணி பார்ப்பாங்க. ஏன்னா டிவி அதிகமாக இந்து மக்கள் பார்ப்பாங்க. ஏதோ சினிமா பார்த்து போவோம். கடைசியிலேருந்து வருமா நம்ம பேச்சை கேட்டு தான் உடனே நிறுத்தி ஒரு 5 நிமிஷம் பார்த்துட்டு போவாங்க. அப்படியே பார்த்துருக்கான் போல இருக்கு. உடனே ஃபோன் போட்டான். எனக்கு ஃபோன் போட்டதுமே ஆண்டவர் சொன்னார், நள்ளிரவு ஒரு 11:30 மணி இருக்கும், டப்புன்னு ஜெபம் பண்ணிமா அந்த பிள்ளைக்கு ஜுரத்தை எடுத்து போடுன்னு சொன்னார். இங்கே வேதம் என்ன சொல்ல, அப்படியே பாதச்சூடில் அக்னி, ஜுரம்.
ஓடுது. அக்கினி மாதிரி தானே இருக்கும் காய்ச்சல் வந்தால். அப்போ தேவன் அந்த ஜுர பிசாசை தேவன் எடுத்து போட்டார். அந்நேரமே அந்த பிள்ளை சுஸ்தமாயிருக்கு. பிறகுதான் ஒரு நாளைக்கு தேடி வந்தான். தேடி வந்து என்ன பார்த்துட்டு நழுவி நிற்பான். இவன் மந்திரவாதி இல்லை, ஆண்டவர் மந்திரவாதியாகனு ஆண்டவரே சொல்லிட்டார். ஆனால் சம்பவம் ஒன்றும் எனக்கு தெரியாது. அப்புறமா உள்ளே வந்து மலையாளம் பைபிள் கிடைக்குமான்னு கேட்டான். மலையாள பைபிள். அப்போ தமிழ் பைபிள் தான் அப்போ கடையிலே இருந்து. தமிழ் தான், தமிழ் வாய்க்காம பெற்றுலாம். அப்படியே கேட்டுட்டு ஒன்று வாய்ச்சி தருமோ, பயந்து கேட்குறேன், வாய்ச்சி தருமோ, வாங்கி தரலான்னு. அப்புறம் தான் பேசுகிறான். நான் விட நிங்களை ஸ்தாபனத்துக்கு முன்பு அடிக்கடி விட வந்து நிற்கும், என்ன கண்டிருக்கான் நிங்களை எனக்கு அர்த்தம் அறியாம். எதிரே இருக்கவன் 40,000 கொடுத்தானா என்னை கொல்றதுக்கு மந்திரம் அமைச்சருக்கு. 40,000 rupees. நான் சரி மந்திரவாதம் நடக்குன்னு தெரியும், ஆனால் எனக்கு அவ்வளோ சீப்பா 40,000 தானே எனக்கு விலை என் உயிருக்கு. இன்னும் அவன்கிட்ட கமாண்ட் அடித்து கேட்குறேன். 2-3 பிராവശ്யம் தந்தான். ஏன்னா அவன் வந்து ஈர துணியோடு நடந்து ஒரு சேஸ்திரத்துக்கு போயிட்டு இங்கே வந்து இப்படி ஒற்றை காலத்துன்னு கும்பிடுவான். கும்பிடுக்கு தடையாக ஜீவொலி ஜபக்க போகிறோம் கட்டி மேலே வர நேரம். அதனால் வருகிற கசப்பில் வந்த மந்திரவாதங்கள் 40,000 வாங்கிச்சு சார். നിങ്ങൾക്ക് വേണ്ടി പല പ്രാവശ്യം ഞാൻ എൻ്റെ ദൈവങ്ങളെ വച്ചു, ஆனால் ஒன்றும் നിങ്ങൾ சைடு வருவில்ல. அப்போ அர்த்தம் என்ன? உனக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த ஆயுதம் வாய்க்காமல் போகும் என்று சொன்ன தேவன் நடுவில் நிற்கிறார். உற்சமாக கையை தட்டுங்க. இப்போ நான் நம்புகிறேன் எனக்குள்ள ஆண்டவர் இருக்கிறான்னு. நீங்கள் நம்புறீங்களே இல்லையோ, நான் எனக்கு தேவன் எனக்கிட்ட இருக்கிறான்னு சொல்லுவேன், தைரியமாக சொல்லுவேன். அதனால் எனக்கு எவன் அம்பவிச்சாலும் என்னை ஒன்றும் தொட முடியாது. அதான் பப்ளிக் மீட்டிங்லேயே சொல்கிறேன். அன்றைக்கு அவனுக்கு பிறகு தான் சொல்கிறான். இந்த சம்பவத்தை பிறகு தான் 2 ദിവസം முன்பு நீங்கள் ராத்திரி தான் விழித்து என்ற கொச்சினை வேண்டி எல்லா தெய்வங்களையும் விழித்து நம்மளை பிரார்த்தனை செய்து பலிகளுக்கு இட்டு ஆஸ்பத்திரி கொண்டு போய் சாதாரண ஒரு காய்ச்சல் ஜுரம் 3 ஆஸ்பத்திரி மாதிரி குணம் இல்லை. அவர் திரிச்சு விட்டு நம்மளை கொண்டு வீட்டில் கொண்டு குலதெய்வத்தை வச்சு நிறைய பூஜை கேட்டு எல்லா പരിപാടിയും நாம் நடத்தி പക്ഷേ ചെയ്യില്ല. ஒரு கொச்சு செத்து போகணும்னு അറിഞ്ഞുകൊണ്ടാണ് நான் നിങ്ങൾക്ക് ചുമ്മാ അടിച്ചു പോണു. നിങ്ങളും 2 വാർത്ത சொல்லி பிரார்த்திச்சு. அந்நேரமே கொச்சு சுஸ்தமாயி. அதனால தான் பைபிள் வாங்க வந்தது. பாருங்கள், கர்த்தராகிய தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஒரு மந்திரவாதியை ஆண்டவர் இப்படி சந்திச்சிருக்கிறார். அவர் நம்முடைய வாழ்க்கையிலையும் அதுக்காக நான் ஏண்டா நீ 40,000 ரூபா வாங்கி எனக்கு மந்திரம் செய்து அவனை அடிக்க நான் போகக்கூடாது. அப்படின்னு என்ன ஆண்டவர் விட்டுருவார். நமக்கு விரோதமாக ஒருவன் எழும்புகிறான்னு சொன்னால் அதை அவர் பார்த்து கொள்ளுவார், நீங்கள் பார்க்கக்கூடாது. நிறைய பேருக்கு நான் சொல்லுவேன், சத்துருவை அடிப்பேன்னு சொல்லியிருப்பார், அடிச்சிருப்பார். இந்த வாயிலிருந்து வார்த்தை வந்தால் உன் சத்துருவை அடிப்பேன்னு சொன்னால் அடித்தே முடிச்சிருப்பார். ஏன்னா அவனை திருத்த மாட்டேன்னு அர்த்தம். அதற்கு ஆண்டவர் செய்து முடிக்கிற தேவன். ஆகவே இந்த வேதவசனத்தின்படி நீங்கள் யாரையும் குற்றப்படுத்தாதீங்க. இப்போ என்ன ஊழியக்காரர்களையும் குற்றப்படுத்தாதீங்க, உங்கள் உறவினர்களையும் குற்றப்படுத்தாதீங்க. வீட்டில் அம்மா இருப்பாங்க, அப்பா இருப்பாங்க, தாய் இருக்காங்க, தந்தை இருப்பாங்க, மாமனார் மாமியார், யாருகிட்டையும் குற்றப்படுத்தி பேசாதீங்க. உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள். இந்த வயதான அம்மா என்ன செய்யும்? உங்களை திட்டும், சகிச்சுக்கிடுங்க. அதுக்கெல்லாம் பதில் சொல்ல போகாதீங்க. ஒடுக்கம் போலீஸ் ஸ்டேஷனில் போய் நிற்க வேண்டியது வரும். உற்சாம கையை தட்டுங்க. அதனால் நீங்கள் ஒரு கிறிஸ்தவனாக இவங்க வீட்டுக்குள்ளே வாழ்ந்து பாருங்கள், அந்த வீட்டுக்குள்ளே ஐஸ்வர்யம் தங்கும். எல்லாரையும் நம்ம திருத்த முடியாது. இன்னும் நிறைய ப்ரேயர் அப்ளிகேஷன்லாம் வரும்போதெல்லாம் சொந்த தாய் மகனுக்கு வைக்கிற மந்திரங்கள் வெளிப்படும். மகனுக்கு, ஏன்னா பொண்டாட்டியோட சேரப்படாது. நிறைய மாமியார்களுக்கு இதுதான் ஒரு பெரிய பிரச்சனை. இப்போ அப்படி தான் ஈரோடு மாவட்டத்தில் காங்கயம் என்ற பகுதியில் ஒரு ஸ்திரீ இருந்தாள். புருஷன் வந்து சிஎஸ்ஐ. இந்த பொண்ணு ஆர்சி மதத்தை சார்ந்தவள். ஆனால் பெந்திகோஸ் கொஞ்சம் லைட்டாக டச் ஆகும். விஷயத்தை சொன்னால் என்னை பிள்ளை செல்வம் கிடைக்கணும், அவர் குடும்ப வாழ்க்கை நடத்த வரமாட்டார்,
அவர் எப்பவும் போய் அம்மாவை காலை 9 மணி அம்மா காலை பிடிச்சிடுவாராம். அம்மா சொல்லுவாளாம், மோனி காலெல்லாம் வலிக்குது, காலை அமுக்கி விடுன்னு. அங்கேயே உட்காந்துருவான், அங்கேயே தூங்கிடுவான். இதுதான் அவனுக்கு லைஃப். ஒரு சொல்ல முடியாத ஒரு உணர்வை அவள் வெளிப்படுத்துகிறாள். நான் சொன்னேன், இந்த ஊழியம் ஒரு வித்தியாசமான ஊழியம்னு சொல்லுவேன். அவளுக்கு நான் சொன்னேன், இன்னைக்கு ஒன்று பண்ணு, இனி நாளைக்கு இதே மாதிரி சம்பவம் நடந்தால் 3ஆவது நாள் வலுக்கட்டாயம் நீ ஒரு சண்டையை ஆரம்பிச்சுக்கோ. சண்டையை நீ ஆரம்பிச்சுக்கோ. ஒரு சண்டையை தொடங்கிடுனாச்சு. சண்டை உச்சகட்டத்தில் அந்த மாமியாருக்கு கன்னத்தில் ஓங்கி ஒன்று அடி, அட்டி கொடு, வயசை பார்க்காத அடி. ஆட்டோ பிடிச்சிட்டு நேராக ஈரோடுக்கு போயிருந்தாச்சு. திரும்பி பார்க்காத, ஆட்டோ பிடிச்சிட்டு ஈரோடு போயிரு. ஒரு ஹவுசிங் போர்டில் இங்கே இருக்காங்க அந்த பொண்ணு. ஈரோடு போயிடணும். அவள் இதுதான் சந்தர்ப்பம்னு சொல்லிட்டு சண்டையை உண்டாக்கி ஒரு அடியும் கொடுத்துட்டு அவள் ஈரோடில் உட்காந்தா. 7 நாளில் ஒரு அற்புதத்தை காண்பாயின்னு சொன்னார். சொல்லி தான் அனுப்பினார். இந்த 7 நாளில் அற்புதத்தை பார்க்குறது அந்த அடியே கொடுத்தா. சும்மாவும் கொடுக்க மாட்டான். ஆசை காட்டினா தான் சில காரியம் நடக்குது. அவன் உள்ளே போயிடு. 7 நாள் ஆனவரும் என் புருஷன் வரலையே, என்னை தேடவும் இல்லையேன்னு, ஏன்னா கணவன்கிட்ட இருந்து என்னை பிரித்து எடுத்துட்டீங்களே, அடுத்த குற்றச்சாட்டு. கணவன்கிட்ட பிரித்து எடுத்தீங்களேன்னு. நான் பேசாமல் அங்கேயே இருந்திருக்கலாம். இப்போ வாழாவட்டி மாதிரி இங்கே வந்து உட்காந்துருக்குறேன். காரணம் நீங்களாக்குன்னு சொன்னான், பச்சைக்கு சொன்னான். அப்போது நான் சொன்னேன், சிரித்தேன். நான் கர்த்தர் சொன்னதை உனக்கு சொல்லியிருக்கிறேன். இனி அடுத்த ஆண்டவர் இன்னும் சொல்லுவார், அதையும் உனக்கு சொல்லுவேன். அடுத்து நீ விசுவாசத்தை இழந்தனால 41 நாள் வெயிட் பண்ணணுன்னாரு. 41 days ஆச்சு. 41 நாளாவது ஆகும்போது ஆண்டவர் சொன்னார், அவன் வருவான், உன்னை கூட்டி செல்லுவான். அவன் வருவான், கூட்டிகிட்டு போவான்னாரு. அப்போது உண்மையிலே 41வது நாள் அந்த கட்ட பஞ்சாயத்து நாட்டாண்மை எல்லாம் சேர்ந்து இந்த பொண்ணை கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஈரோடுக்கு வராங்க. 4 மணிக்கு வராங்க. வரதாட்டு தகவல். அதை எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அவள் பொண்ணு என்ன பண்ண ரொம்ப சந்தோஷப்படுறான். இப்போ ஊழியம் கொள்ளலாம், இப்போ ஊழியம் நல்லது, ஏன்னா அவர் சொன்ன மாதிரி நடந்துச்சு. உடனே எனக்கு ரொம்ப ப்ரைஸ் எல்லாம் போட்டுட்டு, ப்ரைஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு அவள் ரெடியாக இருக்கும்போது, துணிமணி ஆகும்போது அவளுக்குள்ளே ஒரு பேயரிச்சு. பேயறி சொந்த தங்கச்சி அக்காவை அடிக்குது, அம்மாவை அடிக்குது, அப்பாவை அடிக்குது, அடிக்குது. அப்போது ஏற்கனவே மார்பில் ஒரு 3 மார்பை கேஸாங்க. அது கேன்சர் கட்டி மாறின பொண்ணுக்கா தங்கச்சி இது. அப்போ அந்த பொண்ணை சொல்லுது, இப்படி பாஸ்டர் பயங்கர ரெட்டியாக இருக்குது, நாங்கள் ரூமில் போட்டு பூட்டி வச்சுருக்கோம். பூட்டியே வச்சுக்க, ஆனால் ஃபோனை மட்டும் ஸ்பீக்கரில் போட்டு நான் ஜோம் பண்ணுறேன்னாச்சு. அப்போ நான் ஃபோனை ஸ்பீக்கரில் போட்டு ஜோம் பண்ணும்போது அந்த கட்டில் ஆண்டவர் உடைத்தார். மணி 3:30. அந்த வீட்டுக்காரங்க வரப்போகிறாங்க. அப்போ பிடிச்சவளாக இருந்தால் எப்படி ஒன்றும் முடியும், போக முடியாது. 3:30 மணிக்கு இந்த பொண்ணு கிணத்துல போய் தண்ணியை கோரி தலைக்கு மேலே விட்டு குளித்து ஃப்ரெஷ் ஆகி சேலை கட்டிட்டு, அக்கா நம்ம எப்போ கிளம்புறோம் அப்படின்னு கேட்குறான். பாருங்கள், கோணலானவளை செம்மையாக்கிற தேவன். ஒரு பொண்ணு உடம்பில் ஒரு ஆவி நின்று இருக்குது. இந்த ஆவியை அழிப்பதற்கே ஆண்டவர் இவ்வளவு ஸ்கெட்சை போட்டு கூட்டிகிட்டு வந்து பேயை துரத்திட்டு, அந்த இச்சையின் ஆவியை துரத்திட்டு குடும்பம் நடத்துக்க விட்டாச்சு. இனி நீ போய் குடும்பம் நடத்திக்கோன்னு சொன்னார். அந்த ஊரில் போகும்போதும் இவளுக்கு அந்த வாசல் தாண்டி போகக்கூடாதான். அந்த ஊரில் பொண்ணெல்லாம் வாசல் தாண்டி போனால் வீட்டுக்குள்ளே ஏற்ற மாட்டாங்களாம். அப்புறம் அந்த கட்ட பஞ்சாயத்து சொல்லியிருக்கு, நீ கவலைப்படாமல் போமா, இந்த அம்மாவை ஒரு 3 மாதம் நாங்கள் கோயம்புத்தூரில் கொண்டு விட்டுறோம். அந்த பையனுக்கு அக்காக்காரி கோயம்புத்தூர்காரி, அங்கேயே கொண்டு விட்டுறோம். 3 மாதம் நீங்கள் சந்தோஷமாக இருங்கன்னு. 3 மாதத்தில் உண்மையிலேயே சந்தோஷமாக இருந்த ஒரு ஆண் பிள்ளையை பெற்றாள். உச்சமாக கையை தட்டலாம். அதான் தேவன். அப்போ அற்புதத்துக்கு டைமிங் இருக்குது. சில ஆட்கள் இப்படி சில காரியங்கள் சொல்லுவாங்க. என்னை முதல்ல குற்றப்படுத்தினாள், மாப்பிள்ளைகிட்ட என்னை பிரிச்சுட்டேன், இப்படியே சொல்லிட்டா. ஆனால் நான் ஆண்டவர் சொன்னது தான் சொன்னேன். ஆகவே அவளுக்குள்ளே இருந்த, அவன் நல்ல ஜோமன பொண்ணு, அவளுக்குள்ளே இருந்த ஒரு அந்திகிறிஸ்து ஆவியை அழித்து, இச்சையின் ஆவியை அழித்து பரிசுத்தம் பண்ணி இப்பொழுது புருஷனிடத்தில் ஒப்படைக்கிறாரு. கோணலானி செம்மையாக்குறாரு. மாமியாரை கோயம்புத்தூருக்கு அனுப்பிட்டார். அந்த ஊர் பஞ்சாயத்தை வச்சே பேசினார். ஏன் இந்த வீட்டை விட்டு வெளியே போனால் ஏன் உன் மாமியார் அடித்தான்னு ஒரு வார்த்தையும் கேட்கல. இந்த மாமியார் அடிக்க சொல்ல மாமியாருக்குள்ளே இருந்த ஆவி ஓடி இருக்கும். மாமியார்கிட்ட என்ன இருக்கும், ஒரு பேர் இருந்திருக்கும். சும்மா ஒன்று சொல்ல மாட்டார், அடித்து துரத்திட்டார். ஒரு சும்மா கையை தட்டுங்க, அதில் இல்லையா. அப்படி சில பேய்களுக்கு அடி தேவை தான். சில பேய்களுக்கு பிசாசுகளுக்கு அடி
தேவைதான். உற்சாகமாக கையை தட்டி, இந்த தெய்வம் நம்ம தெய்வம் நல்ல தெய்வம். எத்தனையோ இடர் சூழ்ந்தாலோ அத்தனையோ தங்க பலன் தருவார் அந்தி சந்தி. அல்லேலூயா. அடுத்து கிறிஸ்தவருடைய இருக்கிறது ஒரு முறுமுறுப்பு உண்டு, ஒரு சுபாவம். இப்போ ஒரு வங்கியில் ஒரு லோனுக்கு அப்ளிகேஷன் போடுறோனுங்களா, லோன் கிடைக்கும் வரைக்கும் நம்ம எவ்வளவு சகிப்புத்தன்மையோடு போராடுகிறோம் இல்லையா? 3 மாதம் ஆகலாம், 6 மாதம் ஆகலாம். ஆனால் தேவனுடைய சமூகத்தில் ஒரு சின்ன ஒரு அப்ளிகேஷனை போடுங்க, ஜெபம் அப்ளிகேஷன், உடனே அற்புதம் நடக்கலைன்னா நீ என்ன ஊழியக்காரன்னு கேட்குற சுபாவங்கள விசுவாசிகள் இடத்துல உண்டு. ஒரு முறை ஒரு கேன்சர் பேஷண்ட்டே கொண்டு வராங்க, என்கிட்ட கொண்டு வராங்க. ஒரு சின்ன பிள்ளை, படித்த குடும்பம், அதெல்லாம் ஸ்டாண்டர்ட் ஃபேமிலி. நான் சொன்னேன், இவளுக்கு கேன்சர் வியாதி கிடையாது, கேன்சர் ஆவி இருக்குது. இந்த ஆவியை அழிச்சதுக்கு பொருத்தனை பண்ணால் தான் ஆவி அழிக்க முடியும், உபவாசத்தினால் ஒன்றும் முடியாது என்று சொன்னேன். அது என் பிள்ளை நல்லா ஜெபம் பண்ணுவான், சின்ன பிள்ளை தான், நல்லா ஜெபம் பண்ணுவான், நல்லா பாட்டு பாடுவா, ஆண்டவருக்குள்ளேயே இருக்கா அப்படியே சொல்லி அந்த அம்மாக்காரி சொல்கிறாங்க. ஒரு ஆஃபீஸர் ரஞ்ச். நான் சொன்னேன், பிள்ளைகிட்ட பிசாசு இருக்குது சார், உங்கள் கணக்கெல்லாம் தெரியாது, எங்கள் கணக்கு தெரியும். சரி, வந்ததுனால அங்கே ஜோம் பண்ணி விடுங்கண்ணாச்சு. அவன் அந்த பிள்ளை எங்கே விட்டேன், நீங்கள் நீங்கள் இல்லைங்கண்ணாச்சு. அவள் பிள்ளைங்க தலையில் கை வச்சேன், கை மட்டும்தான் வச்சேன். நல்ல அபிஷேகம் பெற்ற பிள்ளையாம், நல்ல ஜெபம் பண்ணுவ பிள்ளையாம், பிளட் கேன்சர்